ஈழமக்கள் ஜனநாயக கட்சியினர் செய்த படுகொலைகள் தொடர்பில் எங்கும் சாட்சியமளிக்க தயார் என்று ஈழமக்கள் ஜனநாயக கட்சியின் முன்னாள் உறுப்பினர் பொன்னன் தெரிவித்துள்ளார். குறித்த விடயத்தை யாழ் ஊடக மையத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பில் அவர் தெரிவிக்கையில், ஆட்சிக்கு வரும்போது பொலித்தீன் பையுடன் வந்தவர்தான் டக்ளஸ் தேவானந்தா. தற்போது எத்தனை ஆயிரம் கோடி அவரிடம் உள்ளது. அரசாங்கத்தையும் மக்களையும் ஏமாற்றி பெற்ற பணம்தான் டக்ளஸ் தேவானந்திடம் இருப்பவை. தினமுரசு பத்திரிகையின் ஆசிரியர் அற்புதனை படுகொலை செய்தது ஈழமக்கள் ஜனநாயக கட்சியினர்தான். ஈழமக்கள் ஜனநாயக கட்சியினர் கொள்கைகள் தொடர்பில் முரண்பட்டமையால் அவர் படுகொலை செய்யப்பட்டார். இதனை புலிகளின் தலையில் கட்டிவிட்டனர். இதனுடன் இவை தொடர்பில் விசாரணைகளை முன்னெடுத்தால் நான் சாட்சியம் அளிப்பேன். அதோடு பல படுகொலைகள் தொடர்பிலும் நான் சாட்சியம் அளிக்க தயார். எனக்கு கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டாலும் மற்றும் நான் கொலை செய்யப்பட்டாலும் எனக்கு கவலை இல்லை. காரணம், இந்த அளவுக்கு நாங்கள் பாதிக்கப்பட்டுள்ளோம் என அவர் தெரிவித்துள்ளார்.